பாக்கியலட்சுமியில் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாக்கியா சொன்ன விஷயத்தினால கோபி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிடாரு. இது மாதிரி நாம் ராதிகா கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கல. அம்மாவுக்காக தான் கோபி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்னு நினச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே ராதிகா புரிஞ்சிக்காமல் வீட்டையே காலி பண்ணி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே கோபி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஆனால் கோபி போகிறதுக்கு இங்கே ஈஸ்வரி அனுமதிக்கவே இல்லை. ஆனால் பாக்கியா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே கோபிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலேயும் நாம் ராதிகாவை பார்க்க போகாமல் இருந்தால் கண்டிப்பாக ராதிகாவுக்கான பாவம் அப்படிங்கிறது நம்மளை சும்மா விடாது. நாம் ராதிகாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே அவங்க அம்மாவோட பேச்சையும் மீறி அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ஈஸ்வரி கோபி போகாதப்பா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு எவ்வளோ கோபியை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கோபி எதையுமே காதில் வாங்காமல் இங்கே ராதிகாவை பார்க்க அங்கேருந்து வேகனமாக கிளம்பிடுறாரு. இங்கே போகும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதையும் மீறி போறியப்பா அப்படின்னு சொல்லும்போது கோபி, அம்மா கண்டிப்பாக நான் வந்துடுவோம்மா, திரும்ப வந்துடுறேன் இருங்க அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கோபி போன உடனே இங்கே ஈஸ்வரி ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாங்க. பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியா, உனக்கு இப்போ சந்தோஷமா, நிம்மதியாக உனக்கு இப்போது? நான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன், அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாதன்னு. அந்த கொலைகாரி தான் முக்கியம், என் பையன் எப்படி போனான் உனக்கு என்ன அப்படின்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி இப்போது அவனை இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டல அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க? அவங்க கொலைகாரியா இல்லை உங்கள் பையனுடைய மனைவியாங்கிறத நான் முடிவு பண்ணலை, அது அவள் எடுத்த முடிவு தான். அப்படி இருக்கும்போது நான் என்னமோ உங்கள் பையனை அந்த ராதிகா கூட சேர்த்து வச்ச மாதிரி பேசுகிறீங்க. நானாக சேர்த்து வச்சேன்? நானாக உங்கள் பையனை அங்கே போக சொன்னேன்? இல்லை, உங்கள் பையனுக்கு பிடிச்சிதானே ராதிகா தேடி போனார். இப்போ என்னத்தை என் மேலே பழைய போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே இனியா சொல்கிறாங்க, ஆமாம்மா பாட்டி சொல்கிறது கரெக்டு தானே, நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் வரமா டேடிகிட்ட பிரச்சனை பண்ண? நீ மட்டும் இப்போ டேடிகிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தா டேடி இங்கேயே இருந்திருப்பார்ல, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு இனியா கேட்க, இங்கே பாரு இனியா, நான் உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் நீ பேசாதன்னு சொல்லிட்டு. அம்மா சும்மா என்ன மிரட்டாதீங்க, நான் ஒன்றும் டேடியை யார் கூட வாழணும்னு சொல்லலை. டேடி எங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்குது? எதிர்பார்க்குறது என்னமா தப்பு இருக்குது? எங்கள் டேடி தானே அவர், அப்படி இருக்கும்போது அவர் எங்கள் கூட தானே இருக்கணும், நாங்கள் எதிர்பார்க்க தப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியாவில் ஒன்றும் பேச முடியல. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாரு இனியா, அவர் பண்ண தப்புக்கு அவர் பிராய்ச்சித்தம் அனுபவிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கணுங்கிறது உன்னுடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் இது அவருடைய வீடு கிடையாது, இது என்னுடைய வீடு. உனக்கு அவர் கூட இருக்க தான் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட அப்படின்னா தாராளமாக நீ போகலாம் இனியா, நான் அவனை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போயிடறாங்க. இங்கே போன கோபி நேராக போய் ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகா இங்கே வீட்டெலாம் காலி பண்ணிவிட்டு எல்லாருமே போயிட்டது தெரிஞ்சதும் கோபி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ராதிகா முதல்ல கோபி நம்பரை பார்த்து எடுக்கவே இல்லை. அதை கமலா பார்த்துடுறாங்க. யார் ராதிகா கால் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் உன் மாப்பிள்ளை தான். அடியே கூறுக்கிட்டவளே, ஏற்கனவே இது மாதிரி நீ ஃபோன் எடுக்காமல் போய் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் காரணம், ஃபோன் எடுத்து பேசுடி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகா, அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை, அவர் எப்படி நம்ம தேவைன்னு சொல்லிட்டு போனாரோ இனிமேல் என்ன, சும்மா பேருக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களான்னு நலன் விசாரிக்க ஃபோன் அடிக்கிறாரு. இந்த ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற ஃபோன்லாம் தேவையும் இல்லை, அப்படி ஒரு உறவும் தேவையில்லை, நீ போய் வேலையை பருப்போ அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இங்கே கமலா டக்குன்னு ராதிகா ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மாப்பிள்ளை சொல்லுங்கள் மாப்பிள்ளை, நான் அத்தை பேசுகிறேன். அத்தை எங்கத்த போனீங்க, ஏன் வீட்டை காலி பண்ணீங்க? நான் தான் ராதிகாட்ட சொன்னேன்ல, ஒரு வாரம் வெயிட் பண்ணேன், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே ஏன் அத்தை அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ளை நீங்கள் பேசுகிறது சரியா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் ஆக போகுது, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரவும் இல்லை. ஏன் நம்ம மயோடைய பிறந்தநாளுக்கு மயோ டேடி வருவார்னு எவ்வளோ ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்தோம் தெரியுமா? ஆனால் நீங்கள் வரவே இல்லை. இப்படி எல்லாருக்கும் ஏமாற்றத்தை மட்டும் தான் நீங்கள் கொடுத்தீங்க. அதனால் இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்கன்னு ராதிகா முடிவு பண்ணிட்டா. அதனால் என்னுடைய வாழ்க்கையை தனியாகவே பார்த்துக்குன்னு சொல்லி தான் மாப்பிள்ளை அவள் வீட்டை காலி பண்ணி இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், இப்போது எங்கே இருக்கீங்க, நான் உடனே இங்கே வரேன்னு சொல்லி கோபி கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. போன கோபி ராதிகாவிட்ட பேசுகிறாரு. பேசி புரிய வைக்கிறாரு. எனக்கு நீ வேணும் ராதிகா,
நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதை புரிஞ்சு தான் நான் இன்றைக்கி உன்னை தேடி வந்திருக்கேன். எங்கள் அம்மாவோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் அங்கே இருந்தேன். மற்றபடி எனக்கு உன்கிட்ட பேசாமல் இருக்கணும், உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நீ என் மனைவி, மயோ என் குழந்த, அந்த பந்தத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா உடனே அப்படியே ஃபீல் பண்ணி கோபியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. கோபி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கு, ஆனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன ராதிகா இப்படி பேசிட்ட? நான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? நீ எப்படி நினச்ச? நீ நினச்சது ரொம்ப தப்பு ராதிகா அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. இங்கே கோபி ராதிகாட்ட ஒன்று சொல்கிறாரு. ராதிகா, நாம் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம், ஆனால் அதுக்கு நீ ஒரு வழி பண்ணணும். என்ன கோபி சொல்லுங்கள். நாம் இப்படி தள்ளி இருந்து வாழ்கிறது செட் ஆகாது. நாம் இனிமே எல்லாரும் ஒரே வீட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்லவும் ராதிகா உடனே, புரியல கோபி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ராதிகா நீ கிளம்பு, நாம் பாக்கியா வீட்டுக்கே போவோம், பாக்கியா வீட்டிலே இருப்போம். கோபி, என்ன விளையாடுறீங்களா? இல்லை நீங்கள் எதுவும் காமெடி பண்ணுறீங்களா? என்ன நினச்சி பேசுகிறீங்க? பாக்கியா வீட்டில் எப்படி வந்து நான் வாழ முடியும்? ஐயோ ராதிகா, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. நான் பண்ண தப்பு அப்படிங்கிறது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் அப்பா இறந்து போனார். அந்த குற்றம் வச்சு எனக்கு இன்னமும் சரியாகவே இல்லை. நான் தான் எங்கள் அப்பா இறந்ததை விட்டுட்டு எங்கள் அப்பாவோட இறப்புக்கு என்னை கலந்துக்க விடாமல் பண்ண பாக்கியாவை பழி வாங்க போகிறேன்னு நான் இவ்வளோ ஃப்ராட் தந்தி பண்ணேன். ஆனால் இப்போ உணர்ந்துட்டேன், உண்மையிலேயே நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா இறந்துருக்க மாட்டார். சரி கோபி, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்போது? இல்லை ராதிகா, அதுக்கு பிராச்சத்தனமாக இப்போது எங்கள் அம்மாவும் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கடைசி காலத்தில் நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு அவங்க நம்ம கூட வருவாங்களான்னு தெரியலை. நீங்கள் கூப்பிட்டு வாங்க கோபி, அவங்களால நமக்கு தான் பிரச்சனை, நீங்களே பார்த்தீங்கல்ல. இப்போது நான் என்ன பிரச்சனை பண்ண போகிறேன் கோபி? இல்லை ராதிகா, அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. அவங்க இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நாம் அவங்க கூட இருக்கிறது தான் நல்லது ராதிகா. அதனால் நீ எனக்காக ஒரு வழி ஹெல்ப் பண்ண போதும். நீ கிளம்பி என் கூட வா, நாம் எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு கோபி சொல்ல, இங்கே ராதிகா சொல்கிறாங்க, கோபி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ராதிகா நீ என் கூட மட்டும் வந்தால் போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபி ராதிகாவையும் மயோவையும் அழைச்சிட்டு பாக்கியா வீட்டுக்கு வராரு. இங்கே கோபி வந்து கதவு திறந்தவுடனே ஈஸ்வரி செம்ம ஹாப்பியாக எழுந்துச்சு ஓடுறாங்க. கோபி வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே கோபி சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணினேம்மா, உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லவும், உள்ளே வா கோபி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட்றாங்க. இங்கே கோபி கதவு ஃபுல்லாக திறக்கிறாரு. பார்த்தா ராதிகா மயோ. அதை பார்த்து ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஈஸ்வரி ஒன்றே வெளில வந்து, என்ன கோபி இவங்களையே இங்கே அழைச்சிட்டு வந்த, அவங்க இருந்தாலே உனக்கு உயிருக்கு ஆபத்துறா அப்படின்னு சொல்லவும், அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா, ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணுமா, கண்டிப்பாக ராதிகாவை நமக்கு எந்த பிரச்சனை வராது, அவ்வளோ இனிமேல் இங்கேயே நம்ம கூட இருக்கட்டுமா அப்படின்னு கோபி சொல்ல, அதை பார்த்த பாக்கியா, என்ன கோபி என்ன விளையாடுறீங்களா? இங்கே பாருங்கள், நான் அவங்க கூட போய் வாழுங்கன்னு சொன்னேன், அதுக்காக ஒன்றா ஒரே வீட்டில் வாழ சொல்லலை. இது என்னுடைய வீடு, இங்கே வந்து நீங்கள் தங்கி வாழ்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் கிளம்புங்க முதல்ல இங்கேன்னு சொல்ல, கோபி ஒன்று, இல்லை பாக்கியா, நம்ம குழந்தைங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களோட சந்தோஷத்தை என்னால் இது பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட சந்தோஷத்தையும் நான் கெடுக்க முடியாது. ராதிகாவும் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றா, அவள் சந்தோஷத்தையும் கெடுக்க முடியாது. அதனால தான் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, கோபி உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா இப்படி பேசுகிறதுக்கு? இது என்னுடைய வீடு, எனக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி என் வீட்டில் அதுவும் உங்களுடைய மனைவியை கொண்டு வச்சு வாழ்வீங்க? கோபி ஒழுங்காக சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடுங்க. ராதிகா உங்களுக்கும் புரியலையா? அவரை அரெஸ்ட் பண்ணி இது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, இங்கே போய் பாக்கியா, இப்போது என் மாப்பிள்ளையை உள்ளே அனுப்பலை அப்படின்னா நான் இப்போயே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கமலா போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி போலீஸ் வந்துடுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை இந்த வீட்டில் வாழ விடாமல் இந்த பாக்கியாவும் அந்த ஈஸ்வரியும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா நடந்தாச்சு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க, அவர் இந்த வீட்டில் தானம்மா இருக்கார், அவருடைய குழந்தை இங்கே இருக்கும்போது அவர் இருக்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு இங்கே போலீஸ் சொல்லவும் பாக்கியாவால் ஒன்றுமே பேச முடியல. அந்த குழந்தைங்களும் இனியா சிலியன் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, டேடி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி முறைக்கிறாங்க. உடனே சிலியன் சொல்கிறான் ஈஸ்வரிகிட்ட, பாட்டி கொஞ்ச நாளைக்கு அப்பா இங்கே வச்சுப்போம், அப்புறம் நாம் ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த ராதிகாவை பிரிச்சிடலாம் பாட்டி, அது வரைக்கும் நீங்கள் அப்பாவை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே ஈஸ்வரியும் ஆமாம் என் புள்ள இங்கே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியாவால் என்ன பண்ணுறேன்னு தெரில. நாம் ஒன்று பிளான் பண்ணால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. இந்த கோபி இங்கேருந்து போய் ராதிகா கூட சேர்ந்து வரலான்னு பார்த்தா, ஆனால் கோபி இந்த அளவுக்கு தெளிவாக யோசித்து ராதிகாவே இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சி கூட பார்க்கலேன்னு இங்கே ராதிகா பார்த்த கோபியும் பார்த்த பாக்கியா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க.